Very pleasant vanakkam to everyone. In today's class, I'm going to talk about the applications of dimensional analysis. Applications of dimensional analysis. பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிளோட இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த क्वेश्चन 2 மார்க்ஸ்ல கேக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. List out the methods used to analyze the dimensional analysis or list out the applications of dimensional analysis அப்படினு சொல்லி 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. First application converts a physical quantity from one system of units to another. Convert அப்படினா மாத்துறது. A physical quantity அப்படினா இயற்பியல் ராசி. From one system of units னா ஒரு அலகு முறையிலிருந்து to another அப்படினா மற்றொரு அலகு முறைக்கு. Converts a physical quantity from one system of units to another system of units. இயற்பியல் ராசியை ஒரு அலகு முறையிலிருந்து மற்றொரு அலகு முறைக்கு மாத்துறது தான் முதல் அப்ளிகேஷன், முதலாவது பயன்பாடு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா செக் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ கிவன் பிசிக்கல் ஈக்குவேஷன். கொடுத்திருக்கிற அந்த இயற்பியல் சமன்பாடு அப்படிங்கிறது பரிமாண முறைப்படி சரியானதா தவறானதா அப்படிங்கறத நம்ம சரிபார்க்க முடியும். செக் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ கிவன் பிசிக்கல் ஈக்குவேஷன். கொடுக்கப்பட்ட இயற்பியல் சமன்பாடு பரிமாண முறைப்படி சரிதானா தவறுதானா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை உங்களுக்கு நான் எந்த இடத்துல சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸோட லாஸ்ட் பாயிண்ட். என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் S is equal to ut plus half at ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் S is equal to ut plus 1/3 at ஸ்கொயர்னு இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருந்தோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருக்கிற இந்த 1/2 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுக்கு there is no dimension. அப்போ 1/2வையும் 1/3யும் நம்ம கன்சிடர் பண்ணல அப்படின்னா இந்த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும். நான் அதை உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சேன். அப்படி சேமா இருந்துச்சு அப்படின்னாலே பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாலே டைமென்ஷனல் அனாலிசிஸ் படி தட் இஸ் ரைட் ஈக்குவேஷன். பரிமாணங்களின் ஒரு படித்தான எரிமுறைன்னு ஒண்ணு நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு இயற்பியல் சமன்பாடு இருக்கு அப்படின்னா அந்த சமன்பாட்டுல இருக்கிற எல்லா டேர்ம்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலாஸும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அக்கார்டிங் டு தி டைமென்ஷன்ஸ் தட் இஸ் ரைட் ஈக்குவேஷன். ஆனா பிராக்டிக்கலா தட் இஸ் ரைட் ஈக்குவேஷனா ஆர் ராங் ஈக்குவேஷனா அப்படிங்கறத நம்மளால இந்த மெத்தட்ல அனலைஸ் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். செக் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ கிவன் பிசிக்கல் ஈக்குவேஷன். கொடுத்திருக்கிற சமன்பாடு பரிமாண முறைப்படி சரிதானா அப்படிங்கறத நம்ம சரிபார்க்க முடியும். தேர்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் அமாங் வேரியஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். வேற வேற இயற்பியல் ராசிகளுக்கு இடையில இருக்கிற தொடர்பை நம்மளால வருவிக்க முடியும். இந்த பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தி வேற வேற இயற்பியல் ராசிகளுக்கு இடையில இருக்கிற தொடர்பை நம்மளால வருவிக்க முடியும். எஸ்டாப்ளிஷ் தி ரிலேஷன் அமாங் தி வேரியஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இங்க யாரோ ஒருத்தர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். Anyone unmute and talk to me.
ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். Convert a physical quantity from one system for unit to another. Convert a physical quantity from one system of units to another. Super. லோகேஸ்வரனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுங்க எல்லாரும். Second application. Check the dimension correctness of a given physical equation. Super. Deepika and Lavanya. Check the dimensional correctness of a given physical equation. Super. Third application. Establish relations among various physical quantities. Super. Same time, Ramya, Kamalnath and Jeevareka talking. Super. Establish relations among various physical quantities. சரி, எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா வேண்டாமா? Yes, miss. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க. To convert a physical quantity from one system of units to another. This is based on the fact that the product of the numerical values and its corresponding unit is a constant. ஒரு அலகு முறையிலிருந்து மற்றொரு அலகு முறைக்கு நம்ம மாத்துறது based on எதை அடிப்படையில இருக்கு, எந்த அடிப்படையில பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா based on the fact that the products of numerical value. For example-க்கு ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த லென்த் ஒரு 10 மீட்டர்னு வருதுன்னு வச்சுப்போம். இப்ப இந்த 10ங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ. அதை n அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம். கரஸ்பாண்டிங் யூனிட் யூன்னு சொல்றோம். இந்த யூனிட்ங்கிறது தான் யாரு? ஸ்மால் m. 10ங்கிறது அந்த மெஷர்மெண்டோட மேக்னிடியூட், அதை n சொல்றோம். m அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் தட் மெஷர்மெண்ட் that is represented in u. This is based on the fact that the product of numerical values and its corresponding unit is a constant. அது ரொம்ப முக்கியம். ஒரு அளவீட்டுல வர அந்த எண் மதிப்பையும் அதனோட சம்பந்தப்பட்ட அலகையும் பெருக்கி வர மதிப்பு ஒரு மாறிலியா இருக்கும். இந்த அடிப்படையில தான் என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இயற்பியல் ராசிய ஒரு அலகு முறையில இருந்து மற்றொரு அலகு முறைக்கு மாத்திக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம ஈக்குவேஷனா எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா n of u is equal to a constant. நான் பல டைம் சொல்லிட்டேன், என்னங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ, தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் தட் மெஷர்மெண்ட். u அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் தட் வேல்யூ. இப்ப மோர் தேன் 1 அப்படின்னு வரும்போது இது கேஸ் 1 கேஸ் 2 அப்படிங்கிற ரெண்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் கேஸ் 1 n1 of u1 is equal to n2 of u2. Because of எவ்வளவு நம்பர் ஆஃப் கேசஸ் எடுத்துக்கிட்டாலும் that whole terms are is equal to constant. எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த ஹோல் டேர்ம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதா கண்ணு நான் பேசுறதே? நான் பேசுறது புரியுதுங்களா? ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் 10 மீட்டர்னு மெஷர் பண்ணிருக்கோம். இப்ப அந்த 10ங்கிறதையும் மீட்டர்ங்கிறதையும் மல்டிபிள் பண்ற வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலி மதிப்பு அடிப்படையில தான் நம்ம இந்த முதல் பரிமாண பகுப்பாய்வோட முதல் பயன்பாடு அமைஞ்சிருக்கு. வாங்க அடுத்தது தெரிஞ்சுக்கலாம். Consider a physical quantity which has dimension A in mass, B in length and C in time. ஒரு physical quantity கருதிக்கிறோம். Consider a physical quantity which has,
அது எதை பெற்று இருக்குது? டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மாஸுக்கு அதனோட டைமென்ஷன் A அப்படின்னும், லென்த்துக்கு அதனோட டைமென்ஷன் B அப்படின்னும், டைம்ல அதனோட டைமென்ஷன் C அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். If the fundamental units in one system are, இப்போ ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாத்துறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இப்போ அதை தான் நம்ம பண்ண போறோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒன் சிஸ்டம், இன் அதர் வேர்ட்ஸ் we can say ஃபர்ஸ்ட் சிஸ்டம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா அடிப்படை அலகுகள், அதாவது ஒரு அமைப்போட அடிப்படை அலகுகள் அப்படின்னு வரும்போது நிறைக்கு M1 எடுத்துக்கலாம், நீளத்துக்கு L1 எடுத்துக்கலாம், காலத்துக்கு T1 எடுத்துக்கலாம். மாஸ் M1 for length L1 for time T1 for case 1. ஏன்னா டைமென்ஷன் அப்படின்னாலே MLT ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேஸ் குவான்டிட்டிஸ்க்கு தான் நம்ம டைமென்ஷன்ஸ் எழுதுவோம். அண்ட் தி அதர் சிஸ்டம், ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு மாத்திரம்னு சொல்லி இருக்கிறோம். இப்ப முதலாவது சிஸ்டம் போது எல்லாமே 1ல எடுத்துக்கிறோம். இரண்டாவது சிஸ்டம், இரண்டாவது அமைப்புங்கிறதுனால 2ன்னு எடுத்துக்கிறோம். mass for mass M2, for length L2 and for time T2. Then we can write, எப்படி இதை எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அண்ட் செகண்ட் சிஸ்டத்துக்கு டைமென்ஷன்ஸ் எழுதி இருக்கோம். இப்ப நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கூட எப்படி கம்பைன் பண்றது? N1ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ, இதுதான் டைமென்ஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அப்ப M1 அதுக்கு டைமென்ஷன் ஏன்னு நான் சொன்னேன், L1 டைமென்ஷன் B, T1 அதுக்கு டைமென்ஷன் C. தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் சிஸ்டம். N2 M2 ஓட டைமென்ஷன் A, L2 ஓட டைமென்ஷன் B and T2 ஓட டைமென்ஷன் C. We have thus converted the numerical value of physical quantity from one system of units into another system of units. ஒரு நியூமரிக்கல், ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட நியூமரிக்கல் வேல்யூவை வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு இந்த அடிப்படையில தான் மாத்திக்கிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். Convert 76 centimeter of mercuric pressure into Newton meter power minus 2. 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்துல இருக்கிற ஒரு அளவீட்டு மதிப்பை என்ன பண்ணும்? நியூட்டன் மீட்டருக்கு மாத்தணும். சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரிக் பிரஷர்ல இருக்கிறத நியூட்டன் மீட்டர் பவர் -2க்கு மாத்தணும். யூசிங் தி மெத்தட் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், பரிமாண பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரிக் பிரஷர், சென்டிமீட்டர் இன் பாதரச அழுத்தத்துல இருக்கிறத நியூட்டன் மீட்டர் பவர் -2க்கு மாத்தணும். சரிங்களா? அதுக்கு சில பேசிக் கன்சிடரேஷன்லாம் இருக்கு. இன் சிஜிஎஸ் சிஸ்டம் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரிக் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு H rho G ன்னு ஒன்று இருக்கு. This product of these things are is equal to pressure. Archimedes principle இதை படிச்சிருப்பீங்க நீங்க. Pressure P is equal to product of height, density and acceleration due to gravity. சரிங்களா? இப்போ இந்த சிஜிஎஸ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரிக் பிரஷர் இஸ் ஈக்குவலன்ட் டு, இந்த 76ங்கிறது யாரை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் இல்லையா? அப்ப ஹைட்டை குறிக்குது. 13.6 அப்படிங்கிறது டென்சிட்டியை மீன் பண்ணுது. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இன் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல
acceleration due to gravity g is equal to 9.8 meter second power minus 2. அதுவே in CGS சிஸ்டம்ல வேல்யூ வந்து டைன்ல இருக்கும். அப்ப 980 டைன் per centimeter square. இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இது நம்ம இது வரைக்கும் படிச்சதில்லை. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ப்ரெஷர். நான் டெரைவ்டு குவான்டிட்டிஸ்ல இது உங்களுக்கு டெரைவ் பண்ணியே காமிச்சிருக்கேன். ப்ரெஷர் P is equal to என்னன்னு நான் சொல்லி கொடுத்தேன், ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னது, நியூட்டன். பர் ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். அப்போ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறது நியூட்டன். இந்த இண்டெக்ஸ் நோட்டேஷன்ல SI யூனிட்ஸ் எழுதணும். அப்ப இந்த மீட்டர் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்ப இந்த நியூட்டன் மீட்டர் பவர் -2 வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியாது. அப்ப இந்த யூனிட் வந்து ஆஸ் பர் டெஃபினிஷன் கிடைச்சிருக்குது. சாரி, ஆஸ் பர் சயின்டிபிக் மெத்தட்ல நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்றது SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா இந்த யூனிட்டை ஆஸ் பர் டெஃபினிஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் second power -2. This is as per definition and remainings are meters power -2. Okay, இப்போ மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணும். இங்க m பவர் +1 இருக்கு, இங்க m பவர் -2 இருக்கு. therefore the SI unit of pressure P is tends to kilogram meter power 1 - 2. wait, pressure P is equal to kilogram meter second power -2 into meters power -2. இப்ப இங்க m பவர் 1 இருக்கு. மல்டிபிள்ஸ் அப்ப பவர் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அப்ப கிலோகிராம் m பவர் 1 - 2 into s பவர் -2. therefore P is tends to kilogram meter power -1 second power -2ன்றது தான் as per definition the SI unit of pressure. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். anyone unmute and tell to me. m power 1 super. L power -1. L power -1 excellent. T power -2. T power -2. அவ்வளவுதான், சூப்பர். இப்ப எல்லாரும் எந்த பிசிக்கல் குவான்டிட்டி கேட்டாலும் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடுவீங்க, ரைட்? எஸ் ஆர் நோ? Yes. Yes, miss. குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயிண்ட்க்கு வந்தாச்சு. அப்போ தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் பிரஷர் P இஸ் L பவர் -1 T பவர் -2. இப்ப இந்த ஃபார்முலாவை கேஸ் 1 கேஸ் 2க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் செகண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். இங்க பாருங்க, dimensional formula of pressure in first system and the dimensional formula of pressure in second system. அப்ப P1 of M1A L1B and T1C is equal to P2 of M2A L2B T2C. இப்ப நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா முதல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இருந்து இரண்டாவது செகண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ இந்த செகண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸோட பிரஷரை ரைட் சைட்ல வச்சுட்டு இந்த டேர்ம் எல்லாம் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வா. அப்படி லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும், P2 ரைட் சைட்லயே இருக்குதுல லெஃப்ட்டுக்கு வரும்போது டினாமினேட்டர்ல வரும். அப்ப P2 is equal to ஆல்ரெடி இங்க P1 இருக்கு, M1 P2 is equal to
இது one more step I want to write. P1 into M1 power A divided by M2 power A. அடுத்து யார் இருக்கிறா? L1 power B divided by L2 power B. அதே மாதிரி third part T1 power C divided by T2 power C. இப்ப பாருங்க, இது மாஸ் ஃபேக்டர், பவர் ரெண்டுக்குமே காமனா ஏன்னு இருக்கு. இது லென்த் ஃபேக்டர், ரெண்டுக்குமே பவர் காமனா பின்னு இருக்கு. இது டைம் ஃபேக்டர், பவர் ஆஃப் போத் ஆர் சேம் பவர் சி. எஸ், அப்ப காமனா பவர் வச்சுக்கலாம். அப்படின்னா டைமென்ஷன்ஸ் காமனா எழுதிக்கலாம்னு அர்த்தம். therefore P2 is equal to P1 into M1 by M2 whole power A into L1 by L2 whole power B into T1 by T2 whole power C. இப்போ M1ங்கிறது சிஜிஎஸ் சிஸ்டம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். M2ங்கிறது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். ஏன்னா சிஜிஎஸ் சிஸ்டம்ல இருந்து எஸ்ஐ சிஸ்டத்துக்கு நம்ம மாத்துறோம். அப்ப எதுல இருந்து மாத்துறோமோ அதை ஃபர்ஸ்ட், யாரா மாத்துறோமோ அதை செகண்ட்னு வச்சுக்கணும். அப்போ M1 இன் சிஜிஎஸ் சிஸ்டம்ல மாஸ் கிராம்னு மெஷர் பண்றோம். இன் சிஜிஎஸ் சிஸ்டம்ல லென்த் சென்டிமீட்டர்னு மெஷர் பண்றோம். and also in CGS system time measured in second. In SI system la enadhe mass in kilogram, length in meter and also time in second. All of you got my point? Yes, miss. Okay. ipo dimension Yes, miss. Okay, fine. இப்ப இந்த இடத்துல நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாவை ரிமைண்டர் பண்ணணும். என்னது? m பவர் 1 l பவர் -1 t பவர் -2. இங்க m பவர் 1ன்னு இருக்கிற இடத்துல இங்க யார் இருக்கிறா? a. அப்ப a is equal to 1. l பவர் b இருக்கிற இடத்துல -1 இருக்குது. அப்ப b is equal to -1. l t பவர் -2 இருக்கிற இடத்துல c இருக்கிற இடத்துல -2 இருக்குது. அப்ப c is equal to -2. அப்படியே மேட்ச் பண்ணணும், பவரை அப்படியே மேட்ச் பண்ணணும் டைரக்டா. அப்ப a is equal to 1, b is equal to -1, c is equal to -2. இப்ப பவர் அப்ளை பண்ணலாமா? P2 is equal to, இங்க யார் இருந்தாங்க? P1. P1 ஓட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோம். 76 into 13.6 into 980 H rho G அப்படிங்கறது நம்ம 76 centimeter of mercuric pressure is equivalent to SI system of units வந்து இவ்வளவுதான் இருக்கு. 76 centimeter of mercuric pressure, the equivalent value in SI system 76 into 13.6 into 980 because of P is equal to H rho G. H ங்கிறது height of the liquid column, rho ன்றது density, G அப்படின்றது acceleration due to gravity. இங்க யாரு இருந்தாங்க? M1 இருந்துச்சா? M1 1 கிராம். ஏன்னா இது சிஜிஎஸ் சிஸ்டம். அதுவே டினாமினேட்டர்ல யாரு இருந்தா? M2 இருந்துச்சு. M2 இன் கிலோகிராம், எஸ்ஐ சிஸ்டம். அப்ப 1 கிலோகிராம். அப்ப 1 கிராம் பை 1 கிலோகிராம். பவர் யாரு இருந்தாங்க? m பவர் 1ன்னு இருந்துச்சு. அப்ப பவர் 1. டைமென்ஷன் ஏவுக்கு 1ன்னு போட்டுக்கணும். அதே மாதிரிதான் லென்த், டைம் எல்லாம். சிஜிஎஸ் சிஸ்டம்ல லென்த் வந்து 1 சென்டிமீட்டர், எஸ்ஐ சிஸ்டம்ல லென்த் 1 மீட்டர்.
பவர் பிங்கிற டைமென்ஷனோட வேல்யூ வந்து -1. ஆனா டைமுக்கு பாத்தீங்கன்னா எந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் செகண்ட் தான். இன் சிஜிஎஸ் சிஸ்டம்லயும் 1 செகண்ட், இன் எஸ்ஐ சிஸ்டம் ஆல்சோ 1 செகண்ட். தி ஹோல் பவர் -2 இஸ் தி ஈக்குவலன்ட் டைமென்ஷன் ஆஃப் சி. -2ன்னு அப்ளை பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் கிலோகிராமுக்கு மீட்டருக்கு மாத்துங்க. P2 is equal to 76 into 13.6 into 980 into 1 gram வந்து கிலோகிராமா மாத்தணும்னா 10 power -3 1000 ஆல டிவைட் பண்ணணும். 1 gram 1 கிலோகிராமா மாத்தணும்னா 1000ஆல வகுக்கணும். 1 gram வேல்யூவை 1 கிலோகிராமுக்கு மாத்தணும்னா 1000 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 1000ங்கிறது யாரு? 10 power 3. 1000ங்கிறது 10^3. அப்ப நம்ம இது இண்டெக்ஸ் நோட்டேஷன்ல எழுதணும். இந்த 10 power 3 நியூமரேட்டருக்கு கொண்டு போனீங்கன்னா 10 power -3ன்னு கிடைக்கும். அப்போ 1 gram is equivalent to in கிலோகிராம் அப்படின்னா 1 kilogram into 10 power -3. அததான் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 power -3 கிலோகிராம் ஒன்லி ஈக்குவலன்ட் டு 1 gram. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா குட்டி? All of you understand this conversion? Yes, miss. Okay. Yes, miss. Okay, fine. அடுத்து பாருங்க. அதே மாதிரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் குட். அடுத்து பாருங்க, சென்டிமீட்டர் பாருங்க. One centimeter is equal to 10 power -2 meter. Super. All of you got my point, I think so. All are putting yes, miss. Okay. 1 centimeter is equal to 10 power -2 meter. Then instead of this 1 centimeter, we will write 10 power -2 meter divided by meter. Then here 1 second, no problem. அடுத்து என்ன பண்றது? இந்த கிலோகிராமும் கேன்சல் ஆயாச்சு. மீட்டர் கேன்சல் பண்ணியாச்சு. இங்க யார் இருக்கா? செகண்டும் கேன்சல் ஆயிருச்சு. அங்க ஹோல் டேர்மே கேன்சல் ஆயிருச்சு. மீதி யாரு இருக்கிறா? இங்க 1 மட்டும்தான் இருக்கு. எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு விஷயத்தை அதே விஷயத்தால வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கிற மதிப்பு 1. அப்ப இங்க மீதி யாரு இருப்பா? தேர்ட் டேர்ம்ல 1 power -2ன்னு இருக்கும். அப்போ இந்த 1 power -2 இருக்கு இல்லையா, இது என்னன்னு எழுதலாம்? 1 2 டைம் -1 போட்டு மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். என்னன்னா மல்டிபிள் பண்றப்ப பவர் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுவோம். அப்ப இந்த தேர்ட் டேர்ம் என்ன பண்ணலாம்? -1 into -1. 1 வந்து 2 டைம் போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப -1 into -1 1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ இங்க மீதி யார் இருப்பா? அந்த தேர்ட் டேர்ம் சால்வ் பண்ணோம்னா 1 தான் மீதி இருக்கும். Therefore P2 is equal to 76 into 13.6 into 980 into இந்த 10 power -3 மீதி இருக்கும். கிலோகிராம் கேன்சல் ஆயிருச்சு, இந்த மீட்டர் கேன்சல் ஆயிருச்சு, மீதி 10 power இங்க பாருங்க -2 -1. பவர்ல -1 இருக்கு, அதை கவனிக்கணும். இந்த -2வையும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணா யாரு வருவா? 1 into 2 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்ப பவர் +2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எங்க பேச்சே காணோம். Yes, miss. ஓகே குட். Yes, miss. 76 into சரி கண்ணுங்களா, சூப்பர். 76 into 13.6 into இதெல்லாம் இப்ப மல்டிபிள் பண்ணும். 980 is equal to. Okay, all of you fine. இப்ப இத ஃபுல்லா நம்ம மல்டிபிள் பண்ணும்போது
P2 is equal to 1041.048 கிடைக்குது. இதை மட்டும் மல்டிபிள் பண்ணும்போது இன்ட் இங்க பாருங்க மல்டிபிள்ஸ் அப்ப பவர் ஆட் பண்ணுங்க 10⁻³ + 1. அப்ப மீதி யார் இருக்கிறது? P2 is equal to 1041.048 into 10⁻⁻1. ஃபர்தரா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது? அந்த 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரிக் பிரஷர் அப்படிங்கிறதுக்கு எஸ்ஐ சிஸ்டம்ல பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. நீங்க எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணாலும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்துங்க, அந்த வேல்யூஸ் வந்து ஒன்ஸ்ல தான் இருக்கும். இப்ப இந்த இது வந்து தௌசண்ட்ஸ்ல இருக்கு, 1041ங்கிறது தௌசண்ட்ஸ்ல இருக்கு, 1000 மடங்கா இருக்குது. அத 1 மடங்கா நாம மாத்தணும். எந்த மாறிலி மதிப்பா இருந்தாலும் 1 மடங்கா மாத்தணும். அப்ப இந்த டெசிமலை மாத்தி பிளேஸ் பண்ணும். வெயிட் பண்ணுங்க. P2 is equal to 1041.048 into 10⁻⁻1 மீதி இருக்கு. நாம வந்து 1 மடங்கா மாத்தணும். அப்ப என்ன பண்றது? +1 +2 +3. இங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கு. -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இவ்வளவுதான் கிடைக்குது. (76 into 13.6 into 980 is equal to அதான கேட்டேன், நான் வேல்யூ தப்பா போட்டேன். சாரி ஸ்டூடெண்ட்ஸ். P2 is equal to 10. எங்கேயும் எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எப்படி தப்பாகும்? தப்பாக வாய்ப்பே இல்லை. அப்ப 101298 கிடைக்குது இன்ட்டு 10⁻⁻1. அப்ப P2 is equal to, இங்க பாருங்க டெசிமலை பிளேஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற டெசிமல் ரைட் டு லெஃப்ட்னா நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்ல இருந்து லெஃப்ட் வரோம் அப்படின்னா பெரிய நம்பரை சின்னதா மாத்துறோம்னு அர்த்தம். அப்ப +1 +2 +3 +4 +5 +6. அப்ப 1.01 into 10⁻+6. ஆல்ரெடி இங்க ஒரு -1 இருக்கு. அப்ப இத இப்ப சால்வ் பண்ணும். +6ல -1 போயிடுச்சுன்னா மீதி +5. therefore P2 is equal to 1.01 into 10⁻5 நியூட்டன் மீட்டர் பவர் -2. இப்ப என்ன பண்ணிருக்கோம் நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரிக் பிரஷர் அப்படிங்கிறது சிஜிஎஸ் சிஸ்டம்ல இருக்கு. அதை எஸ்ஐ சிஸ்டத்துக்கு மாத்தும் போது செகண்ட் கேஸ் P2 is equal to 1.01 into 10⁻5 நியூட்டன் மீட்டர் பவர் -2. 76 centimeter of mercuric pressure is equivalent to in SI system of units, that is 1.01 into 10⁻5 Newton meter power -2. கண்ணே இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, miss. இந்த கால்குலேஷன் Yes, miss. ரொம்ப சிம்பிள் தான் இது. Yes, miss. எது ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னாவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏர் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் டு செக் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ கிவன் பிசிக்கல் ஈக்குவேஷன். கொடுக்கப்பட்ட இயற்பியல் சமன்பாட்டுல பரிமாண முறைப்படி அது சரிதானா அப்படின்னு நம்ம சரி பார்க்கறது தான்.
Let us take the equation of motion v is equal to u plus at. இந்த ஈக்குவேஷன் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? 3 இயக்க சமன்பாடுகள் படிச்சிருப்பீங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் v is equal to u plus at, s is equal to ut plus half at square and v square is equal to u square plus 2as அப்படின்னு சொல்லி 3 ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. இப்ப அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இது ஒரு பிசிக்கல் ஈக்குவேஷன். இது டைமென்ஷனல் அனாலிசிஸ் படி இந்த ஈக்குவேஷன் கரெக்டானதா தப்பானதான்னு கண்டுபிடிக்கும். தட் மீன்ஸ் வெரிஃபை பண்ணணும். சரி, வெலாசிட்டிக்கு எஸ்ஐ யூனிட் விங்கிறது யாரு? ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தட் மோஷன். u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தட் மோஷன். a அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். t அப்படிங்கிறது டைம் டேக்கன் பை தி ஆப்ஜெக்ட் டு டிராவல். அப்போ bன்றது ஃபைனல் வெலாசிட்டின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்? மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்ப டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? இங்க மாஸ் ஃபேக்டர் 0, லென்த் ஃபேக்டர் m பவர் 1, டைம் ஃபேக்டர் t பவர் -1. அதுதான் இங்க சுருக்கமா எழுதி இருக்கும். lt பவர் -1. m வந்து இண்டிபெண்டன்ட்ங்கிறதுனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. lt பவர் -1. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னாலும் ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னாலும் அதனோட மேக்னிடியூட் தான் சேஞ்ச் ஆகும். யூனிட்டோ டைமென்ஷனோ சேஞ்ச் ஆகாது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் என்னது? m பவர் 0, l பவர் 1, t பவர் -1. இதெல்லாம் நாம இங்க அப்ளை பண்ணணும். அடுத்தது யார் இருக்கிறா? மூணாவது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு என்ன யூனிட்? டெஃபினிஷன் என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடு தான் முடுக்கம். அப்ப வெலாசிட்டி விங்கிறதுக்கு என்ன யூனிட்? மீட்டர் செகண்ட் பவர் -1 டிவைடட் பை க்கு செகண்ட். இங்க s பவர் +1 இருக்கு. நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா s பவர் -1 மாறும். அப்ப மீட்டர் செகண்ட் பவர் -1 இன்ட்டு செகண்ட் பவர் -1. அப்ப கம்பைன் பண்ணும்போது மீட்டர் செகண்ட் பவர் -2ங்கிறது தான் SI unit of acceleration. System struck ஆயிருச்சு. அடுத்து பாருங்க, v is equal to u plus at. இப்போ டைமென்ஷன் அப்ளை பண்ணுங்க. v க்கு யாரு? lt பவர் -1. அடுத்தது u இருக்குது. அப்ப lt பவர் -1. அடுத்து பிளஸ். ஸோ பிளஸ் அப்ளை பண்ணியாச்சு. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஆக்சிலரேஷன் lt பவர் -2. அடுத்தது டைமுக்கு என்ன இருக்கு? செகண்ட். அப்ப t பவர் +1 இல்லையா? இப்ப இதை கம்பைன் பண்ணணும். இந்த செகண்ட் ரைட் சைடு இருக்கிற செகண்ட் டேர்ம் மட்டும் நம்ம கம்பைன் பண்ணா போதும். மீதி எல்லாம் டைரக்டாவே இருக்கு. அப்போ lt பவர் -1 தட் இஸ் ஈக்குவல் டு lt பவர் -1. அடுத்தது பிளஸ். இதை கம்பைன் பண்ணுங்க. lt பவர் இங்க -2 இருக்குது. அப்புறம் ஒரு l பவர் t பவர் +1 இருக்கு. அப்ப -2ல இருந்து +1 போயிருச்சுன்னா மீதி யாரு இருப்பா? -1 இருக்கும். அப்போ lt பவர் -1 தட் இஸ் ஈக்குவல் டு lt பவர் -1 பிளஸ் lt பவர் -1. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டி அப்படிங்கிறது என்னது? பரிமாணங்களில் ஒருபடித்தான பகுப்பாய்வு. பரிமாண பகுப்பாய்வில் ஒருபடித்தான நெறிமுறை அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் சமன்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற
எல்லா ராசிகளோட எல்லா டேர்ம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தோட பரிமாண வாய்ப்பாடும் ஒரே மாதிரி இருந்துச்சுனாலே பரிமாண முறைப்படி அந்த இயற்பியல் சமன்பாடுங்கிறதே சரியானதுதான். பிராக்டிக்கலாவும் அது சரிதான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை தான் எடுத்துக்கிட்டோம். v is equal to u plus at. அப்போ டைமென்ஷனல் பகுப்பாய்வு படி, டைமென்ஷனல் அனாலிசிஸ் படியும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறதே ரைட் ஈக்குவேஷன். We see that the dimensions of both sides are same, hence the equation is dimensionally correct equation. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுல அந்த சமன்பாட்டுல ரெண்டு பக்கம் இருக்கிற மதிப்புகளோட பரிமாணமும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால பரிமாண முறைப்படி கொடுக்கப்பட்ட சமன்பாடு சரியான சமன்பாடு. குட்டி, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, miss. ஓகே, Yes, miss. சூப்பர். அது ரொம்ப சிம்பிள் அப்படிங்கறதுனால மேம் வந்து டைரக்டா எக்ஸாம்பிளுக்கு போயிட்டேன். அதான் விஷயம். அது ரொம்ப ஈஸியான அப்ளிகேஷன். அடுத்து தேர்ட் அப்ளிகேஷனுக்கு போலாம். To establish the relation among various physical quantities. வெவ்வேறு இயற்பியல் ராசிகளுக்கு இடையில இருக்கிற தொடர்பை வந்து எப்படி வருவிக்கிறது அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். If the physical quantity Q depends, Q அப்படிங்கிற ஒரு இயற்பியல் ராசியை எடுத்துக்கிறோம். அது யாரெல்லாம் சார்ந்து இருக்கு? If the physical quantity Q depends upon the quantities Q1, Q2 and Q3, etc. அப்போ Q is proportional to Q1, Q2 and Q3. இந்த எக்ஸெட்ராவே போடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது சொல்லுங்க பாக்கலாம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தி 3க்கு மேற்பட்ட இயற்பியல் ராசிகளை கொண்ட சமன்பாடுகளை நம்மளால சரிபார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் Q1, Q2, Q3யோட நிறுத்தியாச்சு. Qங்கிற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிறோம். அந்த பிசிக்கல் குவான்டிட்டி Q1, Q2, Q3 அப்படிங்கிற 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் சார்ந்து இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனோட ப்ரொபோர்ஷனல் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா Q is directly proportional to Q1 சொல்லலாம். Q is directly proportional to Q2 சொல்லலாம். and Q is directly proportional to Q3 சொல்லலாம். இப்ப இந்த Q தான் இந்த 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப இதை நம்ம கம்பைன் பண்ணணும் அப்படின்னா Q is directly proportional to Q1, Q2, Q3 அப்படின்னு எழுதிடலாம். இப்ப டைமென்ஷன்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம்? டைமென்ஷன்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம், சி. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் ஏ, செகண்டோடது பி, தேர்டோடது சின்னு எடுத்து. அப்போ Q is directly proportional to Q1 power A, Q2 power B and Q3 power C. இப்ப இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்குது அப்படின்னா என்ன மிஸ்? நேர் விகிதத்துல இருக்குது. இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை Q1ஓட மதிப்பு அதிகமாச்சுன்னா Qவும் அதிகமாகும். நாட் ஓன்லி Q1, இந்த 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் Qவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும்
கியூவும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத தான் இந்த ரிலேஷன்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அதிகமாகும் எவ்வளவு குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரிலேஷனை நாம ஈக்குவேஷனா மாத்தணும். ஈக்குவேஷனா மாத்தணும் அப்படின்னா ஒரு ரிலவன்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இங்க கே அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். பரிமாணமற்ற கே அப்படிங்கிற ஒரு மாறிலியை நாம இங்க அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப Q is equal to K into Q1A, Q1 power A, Q2 power B and Q3 power C அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. K is a dimensionless constant, பரிமாணமற்ற மாறிலி. When the dimensional formula of Q1, Q2 and Q3 are substituted, then according to the principle of homogeneity, the powers of ML and T are made equal on both sides of the equation. Principle of homogeneity. பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறைப்படி இந்த Q அப்படிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த மூணுக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ ரைட் சைட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா MLT அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் பேஸ் குவான்டிட்டிஸ் பிரசன்ட் ஆகும். அதனோட பவர் வேல்யூஸை வந்து நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கணும். அப்போ M பவர் ஏன்னு எடுத்துக்கணும், L பவர் பின்னு எடுத்துக்கணும், T பவர் சி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணும். இங்க M இருக்கிற இடத்துலதான் Q1 இருக்குது, L இருக்கிற இடத்துலதான் Q2 இருக்குது and instead of T only Q3 is present. Yes. எல்லாருக்கும் புக் டிஸ்ப்ளே ஆகுதா? Yes, miss. Yes, miss. மானிட்டர் பிளாங்கா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? சரி வாங்க, இப்ப பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தர போறேன். கவனிங் குட்டி. Obtain an expression for the time period T of a simple pendulum. சிம்பிள் பெண்டுலம்ங்கிறது தனி ஊசல். ஒரு ஸ்டாண்டு, அந்த ஒரு ஸ்டாண்டு அதுல ஒரு த்ரெட்ல ஒரு சின்ன ஸ்பெரிக்கல் பாலை கட்டி தொங்க விட்டு ஆசிலேட் பண்ற அந்த சிஸ்டம்க்கு பேர் தான் சிம்பிள் பெண்டுலம், தனி ஊசல். டைம் பீரியட் T, ஆசிலேஷன் பீரியட், அந்த ஊசலின் அலைவு நேரத்தை வந்து கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கிறோம். இப்ப அதனோட எக்ஸ்பிரஷன், அதனோட சமன்பாட்டை தான் நாம வருவிக்கணும். Obtain an expression for the time period T of a simple pendulum. The time period T is depends on. இந்த டைம் பீரியட் Tங்கிறது யார் யாரெல்லாம் சார்ந்து இருக்குன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மாஸ் M ஆஃப் போப், அந்த சின்ன ஸ்பெரிக்கல் பாடி இரும்பு குண்டு தொங்க விடுறன்னு சொன்ன இல்லையா, அதனோட மாச சார்ந்து இருக்குது. லென்த் L ஆஃப் தி பெண்டுலம், எவ்வளவு நீளத்துக்கு அந்த உலோக குண்டை நம்ம தொங்க விட்டு இருக்கிறோங்கிற அதனோட நீளம், அதுதான் லென்த் ஆஃப் தி பெண்டுலம். அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் g. இந்த சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ற இடத்துல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வேல்யூ இருக்கு, இதெல்லாம் சார்ந்து இருக்கு. ஆசிலேஷன் பீரியட் ஆஃப் தி சிம்பிள் பெண்டுலம் M சார்ந்து இருக்கு, L சார்ந்து இருக்கு. அதே நேரத்துல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G, எந்த இடத்துல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோமோ அந்த இடத்துல புவியீர்ப்பு விசையோட மதிப்பு சார்ந்து இருக்கு. at the place where the pendulum is suspended. இங்கே சொல்லி இருக்காங்க. இந்த Kங்கிற கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னன்னு 2π அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்ட் டிட்டர்மைன் பண்ணிருக்கோம். 2ங்கிறதும் கான்ஸ்டன்ட், πங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப K is equal to 2π. இப்ப வாங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி ரிலேஷனை நம்ம வருவிக்கிறது கவனிங்க.
T is directly proportional to MA, T is directly proportional to LA, T is directly proportional to G. இது எல்லாமே லெஃப்ட் சைடுல ஒன்னே தானே, ஆசிலேஷன் பீரியட் ஆஃப் தி சிம்பிள் பெண்டுலம் தானே. அப்ப அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணலாமா? அப்போ T is directly proportional to MLG ன்னு கிடைக்கும். இந்த பவர் டைமென்ஷன் எழுதலாமா? M பவர் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் என்னது? A, dimension of the second physical quantity B, and dimension of the third physical quantity C. இப்ப பாருங்க, T is directly proportional to M power A, L power B, G power C. இந்த relevant constant introduce பண்றோம்னு சொல்லியிருந்தோம், அத dimensionless constant K. அப்ப T is equal to K into M power A, L power B, G power C. இந்த ஈக்குவேஷன் இப்ப ரீரைட் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதனோட டைமென்ஷன்ஸ் எப்படி கிடைக்கும், அதனோட பரிமாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். லெஃப்ட் சைட்ல ஆசிலேஷன் பீரியட் இருக்குது, ரைட் சைட்ல மாஸ், லென்த், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, லெஃப்ட் சைட்ல ஆசிலேஷன் பீரியட், அப்ப T பவர் 1. நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் லெட்டருக்கு தான் எழுதணும். அப்ப M பவர் யாரு? மாஸுக்கு பதிலா கேபிட்டல் M, டைமென்ஷன் A. லென்த்துக்கு பதிலா கேபிட்டல் L, டைமென்ஷன் B. Gங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையை பொறுத்து முடுக்கம். அப்போ ஆக்சிலரேஷனுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா? LT பவர் -2. அப்போ ஜிக்கும் அதே டைமென்ஷனல் ஃபார்முலா தான். அப்ப LT பவர் -2 பவர் டைமென்ஷன் சின்னு எடுத்துக்கும். இப்ப நம்ம பவரை எய்தர் சைடு கம்பேர் பண்ணணும். அப்ப கம்பேர் பண்ணணும்னா லெஃப்ட் சைட்ல ஆசிலேஷன் பீரியட் மட்டும்தான் இருக்குது. அப்ப மாஸையும் லென்த்தையும் நாம இன்க்ளூட் பண்ணி பவர் 0ன்னு போடணும். டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதும் பொழுது இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பவர் 0. அப்போ M பவர் 0, L பவர் 0, T பவர் 1. ஏன்னா இங்க T மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு M பவர் A. இங்க பாருங்க L ரெண்டு இடத்துல இருக்கா. அப்போ இந்த Cங்கிறது இந்த Lக்கும் பொதுவானது, T பவர் -2க்கும் பொதுவானதா. அப்ப இதை கம்பைன் பண்ணலாமா? அப்ப L பவர் B மல்டிபிள்ஸ், அப்ப பவர் ஆட் பண்ணுமா? இந்த Cங்கிறது இங்க இருக்கிற Lக்கும் பொதுவானது. இருங்க, நான் வேற மாதிரி சொல்லி கொடுத்தேன். M பவர் 0, L பவர் 0, T பவர் +1. இந்த டேர்மை பாருங்க இப்போ எப்படி மாறுதுன்னு. இந்த C வந்து காமன் ஃபார் போத். அப்ப L பவர் C, T பவர் -2Cன்னு மாறும். இத பவரை உள்ள எடுத்துட்டு வந்தோம்னா LC T பவர் -2Cன்னு மாறும். ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி ஒரு இடத்துலதான் இருக்கணும். இங்க L வந்து ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப பவர் ஆட் பண்ணலாமா? மல்டிபிள்ஸ்ல இருக்கு. அப்ப பவர் ஆட் பண்ணும்போது இங்க L பவர் Bன்னு இருக்குது, இங்க L பவர் Cன்னு இருக்குது. அப்ப L பவர் B பிளஸ் C மல்டிபிள்ஸ், அப்ப பவர் ஆட் பண்ணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் T பவர் -2C. ஓகே, therefore M power 0, L power 0, T power 1 is equal to M power A, L power B plus C, T power -2C. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? Comparing the powers of ML and T on both sides. ரெண்டு பக்கமும் இருக்கிற அடுக்குக்குறி மதிப்புகளை வந்து ஒப்பிடணும். இங்க M power 0 இருக்கு, இங்க M power A இருக்கு. அப்ப A is equal to 0. இங்க L பவர் 0 இருக்கு, இங்க L பவர் B plus C இருக்கு. அப்போ B plus C is equal to 0. அடுத்தது இங்க T பவர் 1 இருக்குது, இங்க T பவர் -2 இருக்கு. அப்போ -2C is equal to 1. அப்படியே பவரை வந்து கம்பேர் பண்ணணும். இப்ப பாருங்க, A is equal to 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், B plus C is equal to 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், -2C is equal to 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்ப நமக்கு என்ன தெரியாது? A வேல்யூ தெரியும்,
பிசியோட வேல்யூ தெரியாது. ஏ வேல்யூ தெரியும், பிசி வேல்யூ நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்ட் ஸ்டெப் பாருங்க, -2c is equal to 1. அப்ப c is equal to இந்த -2 ரைட் சைடு வரும்போது -1/2 வருமா? இப்ப c யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. c யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச c யோட வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? b plus c is equal to 0, then b plus of c is equal to -1/2 is equal to 0. அப்ப b இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறும். b minus 1/2 is equal to 0. இந்த -1/2 ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா +1/2 மாறும். therefore b is equal to 1/2. சரிங்களா? அப்போ a is equal to 0, b is equal to 1/2, c is equal to -1/2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம டைரக்டா விஷயத்துக்கு வந்துடலாம். அப்போ t is equal to k into m power 0. இங்க m a வேல்யூ யாரு? 0. t is equal to k into m power 0. ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு வரணும். t is equal to k into m power a, l power b, g power c ன்னு வச்சிருந்தோம். அப்போ t is equal to k into m power a ஓட வேல்யூ 0, அப்ப m power 0, l power b ஓட வேல்யூ வந்து 1/2, அப்ப l power 1/2, g power the value of c வந்து -1/2, அப்ப g power -1/2. ஓகே, இந்த g power -1/2 என்ன பண்ணலாம்? டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம். t is equal to k into m power 0, l power 1/2. இந்த g power -1/2 டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா g power +1/2 மாறும். இப்ப இங்க பாருங்க, l பவரும் 1/2, g பவரும் 1/2. அப்ப தி ஹோல் பவர் 1/2 போடலாமா? அப்போ t is equal to k into m power 0, அதுக்கப்புறம் l/g தி ஹோல் பவர் 1/2. இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, m பவர் 0ன்னு இருக்குது. எனிதிங் பவர் 0 is equal to 1. அப்போ 1 கூட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ மீதி யாரு இருக்கிறா இங்க? t is equal to k into l power g, sorry, t is equal to k into l/g the whole power 1/2 ன்னு இருக்கு. இந்த ஹோல் பவர் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எழுதலாமா? அப்போ t is equal to k into root of l/g. வேற எப்படி எழுதலாம்? இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அப்போ t is directly proportional to root of l ன்னு எழுதலாம். and then t is inversely proportional to root of g ன்னு எழுதலாம். இதுல இருந்து நம்ம என்ன மிஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆசிலேஷன் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்ஸ். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆசிலேஷன் பீரியட் வந்து டிக்ரீஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்ஸ். அப்படிங்கறத தான் நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிறோம். அந்த கேங்கிற கான்ஸ்டன்டோட வேல்யூ t is equal to k into root of l/g. the value of constant k is equal to 2 pi. therefore the oscillation period of the simple pendulum
T is equal to 2 pi root of L by G. ஆசிலேஷன் சிம்பிள் பெண்டுலத்தோட அலைவு நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஆஃப் தி பெண்டுலம் verb, length of the pendulum, acceleration due to gravity at the place where the pendulum is suspended. இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா போட்டு ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னன்னு? T is equal to K into M power A L power B G power C ன்னு கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த மாதிரி இருந்த ரிலேஷன் பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ரியல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிலேஷன் பீரியட் ஆஃப் தி சிம்பிள் பெண்டுலம் T is equal to 2 pi root of L by G. இப்ப இதுல இருந்து மாஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டிஸோட ரிலேஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் நாம எடுத்துக்கிட்டோம். ஆனா இங்க கன்க்ளூஷன் என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த்ங்கிறது ஆசிலேஷன் பீரியடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது ஆசிலேஷன் பீரியடுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் கிடைச்சிருக்கு. நாம 3 பிசிக்கல் குவான்டிட்டி மாஸ், லென்த், acceleration due to gravity directly proportional to oscillation period தான் எடுத்துக்கிட்டோம். ஆனா நமக்கு உண்மையா என்ன கிடைச்சிருக்குது? oscillation period of the simple pendulumங்கிறது directly proportional to square root of length of the pendulum அப்படின்னும், the oscillation period of the simple pendulum is inversely proportional to the square root of the acceleration due to gravity அப்படின்னு சொல்லியும் கிடைச்சிருக்குது. இதுதான் to establish the relation between the physical quantities which are present in the given equation. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுல இருக்கிற இயற்பியல் ராசிகளுக்கு இடையில இருக்கிற தொடர்பை இந்த பரிமாண பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? This is very 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 Yes, miss. very very important. Yes, miss. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் மிஸ் கிளாஸ் முடிக்க போற, கிளாஸ் முடிச்ச உடனே அடுத்தது உங்களுக்கு வேற என்ன கிளாஸ் குட்டி இருக்கு? Geology. அடுத்தது ஜுவாலஜி கிளாஸ். சரி, நீங்க ஜுவாலஜி கிளாஸ் முடிச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் 3 அப்ளிகேஷன்ஸோட தியரியும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணி மேம்க்கு ஜிசிஆர்ல அனுப்பி விடணும். செய்வீங்களா? Yes, miss. செய்வீங்களா குட்டி? Yes, miss. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சரி, நம்ம கிளாஸ்ல இருந்து எலிமினேட் ஆயிக்கலாம். கோ டு ஜுவாலஜி கிளாஸ். ஓகே, bye to all. ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது சிஸ்டம்.